அம்மா, ஒவ்வொரு வீட்லயும் பட்டி பெருகணும், பால்பானம் பொங்கணும், வீடும் நாடும் விளக்கா ஜொலிக்கணும்மா. என்ன தாயே, உரைச்சு பெய்யற மழையில எரசல் அடிக்கிற மாதிரி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கிற? என்ன செய்தியாத்தா? அது ஊர்ல எல்லாரும் திருவிழாக்காக முளைப்பாரி போடுறாங்க, நம்ம வீட்லயும் முளைப்பாரி போடணும். அதான். திருக்கு போய் மோளை, இதுக்குத்தான் அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி ஆளா பறந்துட்டு ஓடியாந்தியா? உங்க அப்பன் கையால நவதானியத்தை வாங்கிட்டு போய் முளைப்பாரி போடு. சந்தோஷம் வந்துட்டா தன்னால ரெக்கைய கட்டிக்கிட்டு பறந்துருவியே. அப்பா. என்னம்மா? ஊர்ல எல்லாரும் முளைப்பாரி போடுறாங்க, நம்ம வீட்லயும் முளைப்பாரி போடணும். அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா கையால நவதானியம் வாங்கி முளைப்பாரி போடணும்னு சொல்லுச்சு. நீ போடுற விதையெல்லாம் முளைக்கணும், அதே மாதிரி உன் வாழ்க்கை நல்லபடியா தழைக்கணும். என்னை இயக்குனராக்கிய என் நன்றிக்குரிய அண்ணாச்சி திரு ஆர் தனபாலன் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு இசையமைத்து என் வாழ்விற்கு விளக்கேற்றி வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் இசைஞானி திரு இளையராஜா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தம்பி தம்பி பொறுங்க தம்பி, உங்க காத்து பட்டாலே அவனுக்கு காய்ச்சல் வந்துரும். கால் பட்டா கஞ்சி கஞ்சி ஆயிடுவான். என்ன தைரியம் இருந்தா இந்த துரப்பாண்டி வரப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு இருப்பேன். தம்பி தம்பி, தெரிஞ்சவன் செஞ்சா தப்புன்னு மிதிக்கலாம், தெரியாம பண்ணிட்டானா என்ன பண்றது? ராசு வீட்டுக்கு திருவிழாவுக்கு வந்திருக்கான், ஊர் விட்டு ஊர் வந்ததுனால உங்க அருமதையாம போச்சு, விட்டுருங்க தம்பி. தெரியாம பண்ணதுனாலதான் உடம்புல உசுர விட்டு வச்சிருக்கான். போடா. என்ன இது பிஞ்சு கையில நஞ்ச தொட்ட மாதிரி முளைப்பாரி போட்டுட்டு இருக்கியா? நான் வேணா உதவி பண்ணட்டுமா? தேவையில்லை. பட்டுன்னு இப்படி சொல்லிட்டா இப்படி? உனக்கு வேண்டியதை செய்யத்தானே நான் இருக்கேன். நான் யார்கிட்ட எதையும் வேணும்னு கேட்கல, உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னடி இது சண்டைக்காரன்ட்ட பேசுற மாதிரி வா போன்னு பேசிக்கிட்டு பின்னும் பெறவும் வேணும் விளையணும்னு அன்பு ஆதரவா பேசுறீ? என்னைக்கு இருந்தாலும் என் பையன் தாண்டி உன் கழுத்துல தாலி கட்ட போறான். என்ன அசோத தாலிகளின்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் மண்ணும் தெரியாத சின்னஞ்சிறுசு கேட்ட இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லாத. நான் ஒன்னும் இல்லாததை இட்டு கட்டி பேசல, ஒட்டும் உறவும் இருக்கிறதுனால தான் பேசுறேன். உறவுல உரிமை இருந்துட்டாலும் செல்லக்கிளி மனசுல இடம் வேணும் முடி. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, விதிப்படி நடக்கும். ஏல உனக்கு எப்ப பார்த்தாலும் அவ கூட வம்புக்கு இருக்கிறதே வேலையா போச்சு. போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருடா. ஆத்தா துரப்பாண்டி யாரு? மொத்த மகன். ஆசைப்பட்டு 4 வார்த்தை பேசலைன்னாலும் அன்பா 4 வார்த்தை பேசுதாயே. ஒருத்தருக்கு அன்பு தானா வரணும், கட்டாயப்படுத்த கூடாது. ராசாத்தி நல்ல நாள் பெரிய நாள் ஆகுமா, உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுமா. சாமியை வேண்டிக்கிட்டு மலைப்பாறை போடுமா? போடு. நாம போடுற விதை எப்படி முளைக்குதோ அப்படித்தான் வாழ்க்காமியும் சொல்லுவாங்க. போடு போடு. என்னையா குடிகாரப்ப எல்லாம் கோயில் வேலை பார்த்துட்டு இருக்கான்? இப்ப நான் குடிகாரன் இல்லைங்க, கோயில் சாட்டினதுல இருந்து குடிக்கிறதையே விட்டுட்டேன். உண்மையை சொல்றியோ பொய்ய சொல்றியோ அதை கேட்கறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குடா. ஐயா கோயில கும்புறதுனால குடிக்கிறத விட்டுட்டாங்கன்னா வருஷம் பூரா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஐயா நடமதாரையா நடமதாரையா. ஏன்டா உருட்டி விட்ட குண்டு கலாட்ட ஓடியாடுற? நின்னதான் சொல்லேன்டா. அதே டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரிக்காரங்க ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. என்னது பாட்டு கச்சேரிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? ஐயா டேய் காத்த முத்து, பாட்டு கச்சேரிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கடோ. என்னடா முடிக்கிறீங்க? டேய் கண் இருந்தா முடிக்காம பின்ன மூடிக்குவாங்களாடா? எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா. உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சுட்டு தான் காரை வெளியே எடுக்கணுமா? வட்டம் மாவட்டம் ரவுண்டு உருண்டை நீளம் அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. ஐயோ இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா.
சந்துக்கு சந்து தலைவருங்கிறானுங்க, மரத்துக்கு மரம் தலைவருங்கிறானுங்க. இப்ப வாக்கியா வரப்பெல்லாம் தலைவருக்கு வந்துட்டீங்களா? கேட்டதை கொடுக்காம நகர்ந்தீங்க, கையை காலு தலைன்னு மொத்தமா இருக்காது. எங்களுக்கு கை கால் இல்லாம போனா பரவாயில்ல, பின்னால் இருக்கிற காருகளை எண்ணிக்க, காருக்கு 4 பேரு அதையும் எண்ணிக்க. அதுல முக்கியமா 2 பிராணிகள் வருது. அது என்ன பிராணிகள்னு தெரியாமலே நாங்க வளர்த்துட்டு வர்றோம். அதுகளை திறந்து விட்டோம், உடம்புல முக்கியமான ஐட்டம் ஒண்ணு இருக்காது, கடிச்சு எடுத்துட்டு ஓடிடும். இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? அதிக வேண்டாம். ஒத்தப்பனைகளை இடி விழுந்த மாதிரி முடியாதுன்னு சொல்றவன் இந்த ஜில்லாவுல இம்புட்டு தெரியும் எவ்வளவுக்குறா இருக்கு? அந்த மூஞ்சி தான் பாத்துருவோமே. ஏன்டா காக்கா அப்படி வந்து கையா நீட்டுற? அப்படியா? யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? சக்சனா அவரே குரு. எவ்வளவு நேரம் ஆகுது? அவனே மோதிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டை உடைஞ்சு ரத்தம் வரப்போகுது. பழி ஏன் மேல வரப்போகுது? உடுப்பு போட்டாருங்க, இவனை கட்டுறது தப்ப முடியாது போல இருக்கு. நம்ம பிராணிகளை கூப்பிடு. பாட்டுக்காரனுக்கு வெறும் பாட்டு மட்டும் பாட தெரியும் நினைச்சுக்காதீங்கடா. உங்களை மாதிரி திமிரு பிடிச்ச பையனோட பட்டையும் கழட்ட தெரியும். தூக்குங்கடா. வாங்க 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 வாங்க. ஏயா, இவ்வளவு தூரம் வந்தவங்க வராம திரும்பியா போடுவாங்க? இல்லங்க, வரவேல எடுத்து வச்சு வாங்கன்னு சொன்னேன். ஏன் இடது கால வச்சு வந்தா உள்ள விட மாட்டியாக்க? இல்லங்க, இதெல்லாம் பெரியவங்க சொன்னதுங்க. எவையா பெரியவன்? பெரியவன் சொன்னான், சின்னவன் சொன்னான்னு. பெரியவன் தலையை கீழே ஊட்டிதான் வர சொன்னா நாங்களும் தலையை கீழே ஊட்டிதான் வரணுமா? என்ன மேன்? ஆமா இல்ல ஓமா இல்லங்க. யோ, பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நவீன உலகத்துக்கு வாங்கயா. அவர் ஒரு டைப்பு. போங்க போங்க. நீ எங்கடா வர? வாங்க 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 வாங்க. எடுத்த பாத்தீங்களா எப்படி இருக்கு? அடடடடடடடடடா, தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. டேய் சுண்டல் வேணா. நீ தாஜ்மஹால் நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. நீ எதை வச்சு தாஜ்மஹால்னு சொன்ன? பின்னால செவுத்த பாத்தியா? வெள்ளை அடிச்சே பல வருஷம் ஆகுது. ஏதோ நீ கஷ்டப்படுறேன்னு கோஷ்டில சேர்த்துனா குசும்பு பண்றியா நீ? சொல்லுங்கண்ணா. இந்த இடத்தை சாதாரண நினைக்காதீங்க. ராஸ்பேக்கா ப்ரொசீட். இந்த இடத்துல டிஆர் மகாலிங்கம், மதுரை சோமு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய இசை கலைஞர்கள் எல்லாம் தங்க நடமுங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் டவுன்ல வீடு தர மாட்டேன்னு துரத்தி விட்டாங்களா? அது இல்லைங்க, இந்த இடத்துல ஆலாவன பண்ணா சங்கீதம் ஆற ஓடுமுங்க. ஐயோ ஐயோ, அதுல குறுக்கு ஒரு வாக்கியால வெட்டி சங்கீதத்தை கொஞ்சம் நாங்க இந்த பக்கமா ஒதுக்கிறோங்க. அண்ணே, யாரு பாரு அப்படி எல்லாம் பேசாதீங்க. புனிதமான இடத்தையும் புனிதமான மனிதர்களை பத்தி பேசும்போது நையாண்டி பண்ணக்கூடாது. நாமெல்லாம் இசை கலைஞர்கள். நாம இவ்வளவு சொகுசா வாழ்றதுக்கு காரணமே இசைதான். இந்த வாழ்க்கை நமக்கு எப்பவுமே நினைச்சு நிக்கணும். தொட்டு கும்பிட்டுக்கங்க.
யாரு இவனையா? ரோட்ல கள்ள பறிப்பு வைக்கிற மாதிரி இருக்கா? இவனை எல்லாம் போய் தொட்டு கும்பிட சொல்றியாப்பா? அண்ணே அவர் இல்ல, இடத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இது சொன்னையே தர்மம். இது தொழில் கொடுக்கிற மரியாதை. காட் பிளஸ். கம்.